ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்ஸ்டக்கிள் அவாய்டிங் ரோபோ மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. அது எப்படி செய்றது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் இத கிவ்அவே குடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால இந்த வீடியோ ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா, நான் வந்து இத கிவ்அவே குடுக்குறேன். அதனால வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா கியர்ஸ் மோட்டருக்கும் சால்டர் வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மோட்டருக்கு வந்து வச்சு காமிச்சிடுறேன். இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, எல்லா மோட்டர்ஸ்க்கும் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மோட்டருக்கு வந்து ஒயர்ஸ் வந்து சால்டர் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா மோட்டர்ஸ்க்கும் நான் வந்து சால்டர் வச்சுட்டேன். இதில பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், ரைட் சைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் டெர்மினல். நான் பார்த்தீங்கன்னா, காரோட பேஸ் பண்ணுறதுக்கு ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இருந்தா நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கார்ட்போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, காரோட பேஸ்ல வந்து மோட்டார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, க்ளூ யூஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, கியர் மோட்டார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். கியர் மோட்டார்ஸ் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எந்த டைரக்ஷன்ல பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, மாத்தி குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பா இருக்கும். இதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா கியர் மோட்டார்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணணும். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, எல்லா மோட்டார்ஸும் காரோட பேஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதனால டைரக்ஷன் எந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேட்டரி ஹோல்டர் தான் கனெக்ட் பண்ண போறேன். பேட்டரி ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து க்ளூ போடாம டபுள் டேப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்றேன். நீங்க க்ளூ போடுறதுனா க்ளூ போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் போட்டேன். அப்புறமா நான் எனக்கு எங்க வேணுமோ நான் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்க எப்படி வேணுமோ நீங்க வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, Arduino க்ளூ போட்டு காரோட பேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்வோ மோட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். சர்வோ மோட்டர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சர்வோ மோட்டர் வந்து காரோட பேஸ்க்கு சென்டர்ல இருக்கணும். அப்படி நீங்க பார்த்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, மோட்டார் டிரைவ் ஷீல்ட வந்து Arduinoல வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். மோட்டார் டிரைவ் ஷீல்டு எதுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா, மோட்டார் டிரைவ் ஷீல்ட பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா அப்படியே இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எல்லா மோட்டார்ஸையும் பார்த்தீங்கன்னா, மோட்டார் டிரைவ் ஷீல்ட்ல தான் கனெக்ட் பண்ணணும். மோட்டார் டிரைவ் ஷீல்ட்ல பார்த்தீங்கன்னா, M1, M2, M3, M4 அப்படின்னு சொல்லி 4 டெர்மினல் இருக்கும். இந்த டெர்மினல்ல தான் பார்த்தீங்கன்னா, மோட்டார் வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். மோட்டார் வயர்ஸ பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ட்விஸ்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ப்ராப்பரா ட்விஸ்ட் பண்ணாம பக்கத்துல ஷார்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். கனெக்ஷன் டயகிராம் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க கனெக்ஷன் பார்த்துக்கலாம். மோட்டார் வயர்ஸ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்வோ மோட்டரோட வயர வந்து கனெக்ட் பண்ணணும். சர்வோ மோட்டர் வயர் பார்த்தீங்கன்னா, மோட்டார் டிரைவ் ஷீல்ட்லயே பார்த்தீங்கன்னா, சர்வோ 1, சர்வோ 2ன்னு குடுத்துருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, சர்வோ 1ல பார்த்தீங்கன்னா, சர்வோ மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசோனிக் சென்சார். அல்ட்ராசோனிக் சென்சார்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பின் இருக்கும். விசிசி, கிரவுண்ட், ட்ரிகர், எக்கோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா 4 பின்ஸ் இருக்கும். இந்த 4 பின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜம்பர் வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜம்பர் வயர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோட்டார் டிரைவ் ஷீல்ட்ல வந்து கனெக்ட் பண்ணணும். அல்ட்ராசோனிக் சென்சார்ல விசிசின்னு இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, மோட்டார் டிரைவ் ஷீல்ட்ல 5 வோல்ட்லயும், கிரவுண்ட் எடுத்து கிரவுண்ட்லயும், ட்ரிகர் பின்ன பார்த்தீங்கன்னா, A0 பின்லயும், எக்கோ பின்ன பார்த்தீங்கன்னா, A1 பின்லயும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் டயகிராம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கனெக்ஷன்ஸ் அத பார்த்து நீங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்வோ மோட்டருக்கு மேல பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, எல் டைப்ல ஒரு ஸ்டாண்ட் மாரி தேவைப்படும். அதுக்கு நான் ஃபார்ம் ஷீட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல் டைப்ல வந்து செஞ்சுடுறேன். நான் பண்ண எல் டைப் ஸ்டாண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து சர்வோ மோட்டரும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசோனிக் சென்சாரும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த எல் டைப் ஸ்டாண்ட சர்வோ மோட்டர் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா பார்க்கறதுக்கு இருக்கும். கடைசியில பார்த்தீங்கன்னா, மோட்டார் டிரைவ் ஷீல்ட்ல எக்ஸ்டர்னல் பவர் சப்ளைக்கு டெர்மினல்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரியோட பாசிட்டிவும், நெகட்டிவும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா பேட்டரியோட நெகட்டிவும், விசிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸும் அப்படி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ப்ரோகிராம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா Arduinoக்கு வந்து ஃபீட் பண்ணணும். நீங்க அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா, நீங்க லைப்ரரிய வந்து டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒன்ஸ் லைப்ரரி டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க. அப்படியே எரர் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ப்ரோகிராம் வந்து Arduinoக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறமா மோட்டார்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வீல் கனெக்ட் பண்ணிடலாம். வீல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மாரி குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்புக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க மோட்டார்ஸ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா வீல்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணணும். அதனால பார்த்தீங்கன்னா எல்லா வீல்ஸ்க்கும் இதே மாரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுச்சு. இப்போ நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம செக் பண்ணி பார்த்துரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ஸ்டக்கிள் அவாய்டிங் ரோபோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி தான் பார்த்தீங்கன்னா, 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் இத பார்த்தீங்கன்னா கிவ் அவே பண்றேன். அதனால இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். டாட்டா.